ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து வீடியோஸ் போடுறது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசு கொஞ்சம் கவலையாகவே இருந்துச்சு. சரி நம்ம வந்து இதை வந்து ஒரு சரியான நேரத்தில் வந்து நம்ம இதை பேசுகிறதுக்கான டைம் கிடையாது. ஏன்னா வந்து மாமா என்ன தான் வந்து அவர் நம்ம தொழிலுக்கு வந்து எதுவும் பணம் கொடுத்து உதவி பண்ணலனாலும் இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கோம். அதனால் நம்ம அக்காவுக்கு வந்து அவர் தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறதுங்கிறதுனால நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லலை. கொஞ்சம் மௌனமாகவே அப்படியே இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஒரு வகையில் வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் சொல்லி காமிச்சிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் எதுவுமே பேசலை. கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் அப்படியே பொறுமையாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சரி ஒரு வழியாக வந்து இது மாதிரி ஒரு சில விஷயங்களில் வந்து நமக்கு என்றைக்குமே வந்து சரியான ஒரு பக்குவத்தில் வந்து நம்ம இருப்போமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வந்து சரியான ஒரு இதில் இருக்க முடியாதுங்கிறதுனால நான் வந்து சரி பார்த்துக்கலாம், இது வந்து நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறது நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கூட சொன்னாங்க, அன்னைக்கு நீ கஷ்டப்பட்டப்ப அவர் நல்லா வசதியாக தானே இருந்தார். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட பணம் நிலம் விற்று எல்லாமே பணம் வச்சுருந்தாரு. ஒரு 1,00,000 ரூபா கூட உனக்கு கொடுக்க மாட்டேன், என்கிட்ட ஒன்றும் வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்றைக்கி எதுக்கு அவர் இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, யார்கிட்டயாவது வாங்கட்டும் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கோவமாக பேசிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் என்னோடய ஒய்ஃபுமே அதான் சொன்னாங்க, ஏங்க நீங்கள் அன்றைக்கி கஷ்டப்பட்டப்போ யார்கிட்டங்க போய் இது பண்ணோம், நான் நகை கொடுத்தேன், எங்கள் வீட்டில் ஹெல்ப் பண்ணாங்க, இப்படி தானங்க இருந்துச்சு, அவர் ஏதாச்சும் கொடுத்தாரு அவங்க அக்கா வீட்டுக்காரு, நீங்கள் என்ன இன்றைக்கி இது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னோடனே நான் அதுக்கப்புறம் எல்லாரையும் வந்து சொல்லி புரிய வச்சேன். நான் அன்னைக்கு அவங்க பண்ண தப்பையே இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடாது. நம்ம வந்து எதா இருந்தாலும் வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. புரிஞ்சுக்கோ நீ. அவங்க அன்றைக்கி கஷ்டத்தில் நம்மளுக்கு உதவாமல் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம். இன்றைக்கி நம்ம அவங்க கொடுக்கலனாலும் கொடுத்தோம்னா தான் அவங்களுக்கே மனசு வந்து இதாகும், உறுத்தும். அப்படி தான் அவங்கள செய்யாதவங்கள செஞ்சு நம்ம காமிச்சா தான் அவங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும். அவங்க செஞ்சதையே நம்ம செஞ்சோன்னா அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும்ல. அவங்க என்ன தந்தாலும் என் அக்காவுக்கு வந்து உனக்கு தெரியாதுன்னு கிடையாது. நான் முதல்ல தொழில் தொடங்குறதுக்கு வெளிநாடு போகிறதுக்கு எல்லாமே எங்கள் அக்கா தான் எனக்கு வந்து மாமாவுக்கு தெரியாமல் நகை கொடுத்துச்சு. நான் அதுக்கப்புறம் திருப்பி கொடுத்த நகையை நானும் நகை வாங்கி கொடுத்தேன், இல்லைன்னு சொல்ல வரல. இருந்தாலும் வந்து நானும் நகையெல்லாம் கொடுத்த வாசி தான் அவங்க அடவு வச்சுட்டு பண்ணிட்டு போயிட்டு இன்றைக்கி ஏதோ நல்லா இருக்கிறோம், பண்ணுறோம், செய்கிறோம், ஏதோ போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ எதுக்கு வந்து இதெல்லாம் இந்த விஷயத்தில் தலையிடாத. நான் வந்து எங்கள் அக்கா வீட்டுக்காரருக்கு கொடுக்குறத பற்றிலாம் நீ பேசாத, அம்மா பேசுகிறதோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு நீ தான் பேசுன சொல்லி கொடுத்துட்டேன்னு எங்கள் அம்மாவே உன்னை சொல்லுவாங்க. இன்றைக்கி அவங்க பேசுவாங்க, ஆனால் மனசுக்குள்ளே வந்து பொண்ணோட புருஷனுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் கலா. ஆனால் இன்றைக்கி வந்து நீ சொல்கிறத நம்பிக்கிட்டு அவங்க வந்து பேசுகிறாங்கன்ட்டு நீ எதுவும் பேசிக்கிட்டு இருக்காத. நாளைக்கு வந்து இது மாதிரி வந்து ராஜாவோட ஒய்ஃபு தான் வந்து கலா தான் வந்து இது மாதிரி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்காட்டே வந்து உன்னை பற்றி இதாக பேசுவாங்க, அவங்கள பற்றி உனக்கு தெரியும்ல அவங்க செய்தி அப்படின்னோடனே, ஆமாங்க நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். இன்றைக்கி அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லி நம்ம நம்பி எதையும் பேசிடக்கூடாது. நாளைக்கு என்ன திறந்தாலும் அவங்க பொண்ணு அப்படி ஒன்றா ஆயிக்குவாங்க. அதுக்கு தான் நீ கொஞ்சம் அமைதியாக இரு, நான் அவங்க பேசுகிறதோட இருக்கட்டும், நீ எதுவும் பேச கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா சரின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னோன்னே ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அக்கா இங்கேருந்து வந்துச்சு. வந்தோடனே இது மாதிரி தம்பி உன்கிட்ட கேட்குறதுக்கு எனக்கு இதாக தான் இருக்குது, இருந்தாலும் வந்து இவர் வந்து உனக்கு பணம் கொடுக்கலங்கிறதுல எனக்கு மனசுக்குள்ளே இருக்குது. அந்த நேரத்தில் வந்து என்னோட நகை வந்து இது எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டாரு, இவர் அடகு வைக்கணும் அப்படி இப்படின்ட்டு. அந்த நேரத்தில் என்னால் கொடுக்க முடியலடா அப்படின்னோடனே, விடுக்கா நான் அதெல்லாம் நினைக்கல, எனக்கு நீ வந்து வெளிநாடு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்ததானே, இப்போ இப்படி இருக்குது சூழ்நிலை, அப்போ கொடுத்ததானே, கொடுக்காமையா இருந்தால் எனக்கு எல்லாம் தெரியும் உன்னை பற்றி. ஒன்றுக்கிட்ட இருந்தால் நீ கொடுக்காம இருக்க மாட்டே, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அதனால் நீ வந்து இதை போட்டு மனசை போட்டு நீ வந்து குழப்பாமல் கொஞ்சம் பொறுமையாக இரு, பார்த்துக்கலாம். நம்ம எது நடக்கணுமோ நடக்கட்டும், எதையும் நம்ம வந்து இது நடக்கணும் அது நடக்கணும்னு நம்ம சொல்ல முடியாதுக்கா, நீ அதனால் மனசை போட்டு நீ குழப்பிக்காத அப்படின்னோடனே, இருந்தாலும் வந்து எனக்கு இன்றைக்கி வந்து இவர் இவ்வளோ கஷ்டப்படுறது எனக்கும் மனசு கஷ்டமாக தான்டா இருக்குது. பிள்ளைங்களுக்கும் ஃபீஸ் கட்டாமல் அப்படியே இருக்குது. இவர் வந்து தொழில் தொடங்கணும்னு சொல்கிறாரு, அது ஒரு பக்கம் வந்து கவலையாக தான் இருக்குது அப்படின்னோடனே, நீ அதெல்லாம் யோசிக்காத, அதை யோசிச்சு நீ போட்டு மனசை போட்டு எதையும் குழப்பிக்காத, பார்த்துக்கலாம். எவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படின்னோடனே, 4,00,000 ரூபா வரைக்கும் தேவைப்படுது அப்படின்னோடனே, நான் ஒரு 2,00,000 ரூபா தரேன், என்னால் முடிஞ்சது உனக்கு வந்து 2,00,000 ரூபா தான் கொடுக்க முடியும்க்கா அப்படின்னோடனே, நீயே கொஞ்சம் கஷ்டத்தில் தான்ப்பா இருக்க, எனக்கும் தெரியும் உன் சூழ்நிலை அப்படின்னோடனே, இருந்தாலும் வந்து இப்போ நீ அன்னைக்கு செஞ்சதையே நான் செய்ய முடியாதுல்லக்கா, என்னால் முடிஞ்சது ஏதோ
ரூ. 2,00,000 என்னால் முடிஞ்சதை நான் கொடுக்குறேன்க்கா அப்படின்னோடனே, ரொம்ப நன்றிப்பா அப்படின்னோடனே, எனக்கெல்லாம் ஒன்றும் நீ நன்றியெல்லாம் சொல்லாதக்கா, அது செய்ய வேண்டியது என்னோடய கடமை தான், கடமையை வந்து நான் செய்கிறேன், நீ அதெல்லாம் ஒன்றும் எதிர்பார்த்துக்கிட்டு நீ இது பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னோடனே, சரி சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேளுனோடனே, நான் மாமா வந்து நாளைக்கு வந்து நான் அழைச்சிட்டு வரேன், நாளைக்கு வந்து அவர்கிட்ட பேசி நான் அழைச்சிட்டு வரேன், நீ வந்ததுக்கப்புறம் வந்து நீ கொடு, அவர் கையிலேயே கொடு, அவர் எப்படியும் ஒரு வருஷத்தில் உனக்கு தந்துடுவார், அது நான் வந்து அதுக்கு வந்து கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் வந்து நீ 1 வருஷம் 2 வருஷம்லாம் சொல்ல வேணாக்கா, உன்கிட்ட என்றைக்கு காசு வருதோ அன்னைக்கு நீ கொடு, நான் வந்து இத்தனை நாளுக்குள்ளே கொடுக்கணும்லாம் உன்னை இது பண்ண மாட்டேன், இருந்தாலும் வந்து நீ இன்னிக்கிட்ட சொல்கிற மாதிரி அவர்கிட்டலாம் நீ சொல்லாத, அவர் வந்து அப்புறம் கொடுக்குறதுக்கே மனசு வராது, நாளைக்கு அப்புறம் உன் ஒய்ஃப் வந்து உனக்கும் ஒய்ஃபுக்கு தான் இருக்கும், என்றைக்கா இருந்தாலும் வந்து உறவாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து காசு பணங்கிறது நம்ம கொடுக்குறதுங்கிறது முக்கியமான ஒரு விஷயந்தான், அதனால் வந்து எதையும் நீ யோசிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காதப்பா அப்படின்னோடனே, சரி சரி நீ எதுவும் சொல்கிற பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அக்கா கிளம்பிடுச்சு. அதுக்கப்புறம் அம்மா என்னை கூப்பிட்டு பேசினாங்க. எனக்கும் வந்து அக்கா வந்து இந்த மாதிரி பேசுகிறது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான்ப்பா இருந்துச்சு அப்படின்னோடனே, என் ஒய்ஃப் என்னை பார்த்து சிரித்தாங்க. அம்மாங்க நீங்கள் சொன்ன மாதிரியே தாங்க, கரெக்டாக பேசுகிறாங்க அப்படின்னோடனே, சரி சரி பார்த்துக்கலாம், எதையும் நீ போட்டு யோசிச்சுட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாங்க, நீங்கள் ஒன்றும் இது பண்ணிக்கிட்டு நிற்காதீங்க, நம்ம வந்து அவங்க தொழில் தொடங்குறது நம்மளுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் அப்படின்னு சொன்னோன்னா, அப்புறம் மறுநாள் வந்து சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வந்து கோயிலுக்கு போகலாம், குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தோன்னே, சரி போயிட்டு வரலாம், போய் நம்ம பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து சரி பார்த்துக்கலாங்க நம்ம வந்து அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்ததுக்கப்புறம் வந்து அவங்களும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து முடிவெடுக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, நம்ம வந்து ஒரு சில இடங்க வாங்குறப்ப யோசிக்கணும், இடம் வாங்குறப்ப யோசித்து தான் நம்ம முடிவெடுக்கணும் அப்படின்னோடனே, முடிவெடுக்கலாம் எடுக்கலாம், எல்லாமே சரியாக வரும்னு சொல்ல முடியாது, நம்மளுக்கு கரெக்டான நேரத்தில் கரெக்டான விஷயம் நடந்தால் மட்டும்தான் எதாக இருந்தாலும் முடிவெடுக்க முடியும், அதனால் நம்ம பார்த்து எதாக இருந்தாலும் செய்வோம், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோடனே, சரி நீ வந்து அம்மா வீட்டுக்கு போறியா அப்போ அப்படின்னோடனே, ஏன் அப்போ திடீர்னு அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டோன்னே, இல்லைங்க உங்களுக்கு தெரியாதுல்ல, என்னோடய அண்ணனோட ஒய்ஃபுக்கு குழந்த இல்லைல்ல, அவங்க ஏதோ வேண்டுதல் வச்சுருக்காங்களாம், அதனால் வந்து இன்றைக்கி நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு நாளைக்கு வந்து நான் எங்கள் ஊருக்கு கிளம்புறேன், அவங்க ஏதோ பொங்கல் வச்சு வேண்டிக்கணும்னு சொல்கிறாங்க, அப்படி தான் இருந்தால் குழந்தை இருக்குன்னு சொல்லியிருக்காங்களாம், போய் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு வந்தாங்க, நம்மளும் வந்து இதுக்கு போகாமல் இருக்கக்கூடாதுல்ல, நானும் தான் போய் இப்போ 6 மாதம் ஆக போகுது எங்கள் வீட்டுக்கு, போயிட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு, அவங்களுக்கும் செலவு காசு இல்லைன்னு சொன்னாங்க, மருந்து வாங்குறதுக்கு பண்ணுறதுக்கு போயிட்டு நான் கொடுத்துட்டு அப்படியே அண்ணன் ஒய்ஃபையும் பார்த்துட்டு வரேன் அப்படின்னோடனே, சரி சரி நீ போயிட்டு வா, அன்றைக்கி வந்து நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நாளைக்கு நீ கிளம்பி போ, போயிட்டு 1 வாரம் இருந்துட்டு வா, நான் பிள்ளைங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஸ்கூல் கிளப்புறது தானே நானும் அம்மாவும் பார்த்துக்குவோம், நீ அதை போட்டு நினைக்காத, நீ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே,